என்ன ஊர் நீங்க? சேலம். ஏன் வந்துட்டீங்க? பசங்களா இருக்கிறாங்களா? யாருமே இல்லையா? துரத்தி விட்டாங்களா? யாரு? தங்கச்சி. சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இருங்க. நம்ம எதனா ஆசிரமம் பார்த்து சேர்க்கலாம், இருங்க. சரியா? நான் அன்னைக்கே ஒரு வாட்டி கேட்ட ஞாபகங்குதா உங்களை? தாத்தா என்ன ஊர்ல இருந்து வந்தீங்க? நான் வந்துட்டு ஊருக்கு போயிடுவோம்னு சொன்னீங்க. பாட்டி சொன்னாங்க, ஞாபகங்குதா? அதான் என்ன பாட்டி, என்ன எங்க போகணும் நீங்க? அன்னைக்கே ஒரு வாட்டி நான் உங்களை கேட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கேட்ட ஞாபகங்குதுங்களா? நாங்க ஊருக்கு போவோம்பா, இல்ல நாங்க ஊருக்கு போயிடுவோம் சொன்னீங்க, ஞாபகங்குதா? என்னதான் பிரச்சனை? சரி, நானு இங்க அனுப்பிச்சு விடுறேன். புதுக்கோட்டையில உங்களை மாதிரி வயசானவங்க நீங்க உடம்பு முடியாம படுத்துட்டா கூட உங்களை பார்த்து தூக்கின்னு போய் ஆஸ்பத்திரிக்கு போய் பாக்குற அளவுக்கு எல்லாம் இருக்கிறாங்க. நான் அதிகமா புதுக்கோட்டை தான் அனுப்பிச்சுங்கிறேன். நான் அனுப்பி விடுறேன், போறீங்களா? பஸ் ஏத்தி விட்டா போவீங்களா? பஸ்ல போவீங்களா? இடம் தெரியாத. பாட்டி, உங்க பேர் என்ன? கமலா. கமலா. உங்களுக்காக தான் வந்த அண்ணாண்ட சாப்பாடு சாப்பிட்டீங்களா? அப்படியே இருக்குது. சாப்பிடலையா இன்னும்? உட்காருவா பாட்டி, உட்காருவா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன் சார். ஒரு மணிக்கு இறங்கி போட்டு போயிட்டாங்க சார், 2 நாளைக்கு முன்னாடி. ஐயோ, சரி சரி. காலையிலே சாப்பிடாம வரதே போட்டு நடக்க முடியாம ஒரு அம்மா கிடக்கு. இப்பதான் நான் ஓப்பன் விட்டு சாப்பிட. சரிங்க சார். அதே மாதிரி தான் இப்ப நாங்களும் ரவி ஒரு தாத்தாவும் பாட்டியும் நடக்கிறாங்க. வயசானவங்க சேலத்துல இருந்து அவங்க தங்கச்சிங்களை எல்லாமே வீடு எல்லாம் வாங்கி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நடு ரோட்ல விட்டுக்கிறாங்க. பாவம் கிரிவல பாதையில இங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. எங்களை எதனா ஒரு ஆசிரமத்துல இது பண்ணுன்றாங்க. எனக்கு நம்பிக்கையான ஆசிரமம்னா உங்க ஆசிரமம் தான். அதனாலதான் உங்களுக்கு போன் பண்றேன். எனக்கு ஒண்ணு இல்ல சார். சார், ஒரே ஒரு யூனிஃபார்ம் மட்டும் போட்டுருக்காரு. இந்த பிள்ளைங்க கை விட்டாலாம் உனக்கு அடிச்சு வச்சு பாத்துக்கணும்னு சொன்னா எனக்கு அது போதும் சார். அதெல்லாம் 100% நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் சார். வேற ஒண்ணு இல்ல. காவல்துறை உதவி கேட்டான்னு தெரிஞ்சா யாரும் என்னோட பிரச்சனை பண்ண மாட்டாங்க சார். சரிங்க சார். பஸ் ஏத்தி விட்டா புதுக்கோட்டை வந்து அறந்தாங்கி வந்தா கூட்டுப்பீங்களா, இல்ல புதுக்கோட்டை அனுப்பிச்சு விட்டா கூட்டுப்பீங்களா சார்? புதுக்கோட்டை வந்துட்டு அவங்க நடப்பாங்கன்னா அறந்தாங்கி வந்துட்டானா எனக்கு ஈஸியா போயிடும். இல்ல, அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் நடப்பா. தாத்தா நடப்பாரா? கொஞ்சம் கொஞ்சம் நடப்பாரா? கொஞ்சம் கொஞ்சம் நடப்பாருங்க சார். ஒண்ணு இல்ல, இவங்க புதுக்கோட்டை அங்கிருந்து அறந்தாங்கி சைட பஸ் இல்லையா சார்? புதுக்கோட்டையில் இங்க இருந்து திருவண்ணாமலையில இருந்து இல்லைங்க சார், அறந்தாங்கிக்கு. புதுக்கோட்டை பஸ் ஏத்துங்க. ஆட்டோ எடுக்க சொல்லுங்க, 500 ரூபாய் கூட நான் கொடுத்துறேன். சரி, நான் ஆட்டோல புதுக்கோட்டை வந்து அங்க உங்க விசிட்டிங் கார்டு வந்து கொடுத்து அனுப்புறேன். கார்டு இருக்குல்ல சார்? இது சார் காலி ஆயிடுச்சுங்க சார் உங்க கார்டு. அப்படிங்களா சார்? அது என் போன் நம்பர் எழுதி கொடுத்துறேன் சார். நான் அட்ரஸ் எழுதி கொடுத்துட்றேன். ஆட்டோ சார்ஜ் நீங்க கூட தர தேவையில்ல, நான் கொடுத்துட்றேன். புதுக்கோட்டை வந்து இறங்கிட்டு ஆட்டோவில் இவங்களை நம்ம இல்லத்துக்கு வர சொல்லிடுறேன். ஓகே சார். நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி பண்ணிருங்க சார். நான் அந்த வீடியோ எடுத்து அனுப்புறேன் சார். நான் நீங்கம்மா 3 வேளை சாப்பாடு, துணிமணி, மருந்து, மாத்திரை எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. உங்களை பார்த்துப்பாங்க. இப்ப நீங்க நடக்கிறீங்களா, தாத்தா கீழே நாளைக்கு விழுந்துட்டா கூட அவங்களே பார்த்து ஆஸ்பத்திரியில சேர்த்து பண்ணிப்பாங்க. புதுக்கோட்டையில இருக்குது இங்க இருந்து ஆசிரமம். திருச்சி தாண்டி போனோம். புதுக்கோட்டைக்கு நான் பஸ் ஏற்றி விட்டுறேன். காசு கொடுத்து நான் பஸ் ஏற்றி விட்டுறேன். புதுக்கோட்டை போய் இறங்குங்க. அங்க இருந்து ஒரு ஆட்டோவில் அந்த அட்ரஸ் கொடுக்குறேன். அந்த ஆட்டோவில் அட்ரஸ் பிடிச்சி அந்த ஆசிரமத்துக்கு போயிடுவீங்களா? இப்ப நீங்க ஊருக்கு போய் சேவலாம் தனியா தானே போயிட்டு வரீங்க? அப்ப நீங்க இதுக்கு போவீங்கல்ல? நான் எழுதி கொடுக்குறேன். நான் இப்ப எழுதி கொடுக்குறேன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீடியோல வந்து சொல்லுங்க, உண்மையை சொல்லணும். உங்களுக்கு யாருன்னா இருக்கிறாங்களா, யாரும் இல்லையா, எதனால வந்துட்டீங்க நீங்க சொன்னீங்கன்னா தான் அவங்க ஆசிரமத்துல எடுத்துப்பாங்கல்ல. அவங்களுக்கு எந்த இதுவும் வராது. எங்களுக்கு யாரும் இல்லைங்க, கை விட்டாங்க, நாங்க தனியா இருக்கிறோம், எங்களை யாரும் ஆசிரமத்துல பாத்துக்கங்கன்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல, அதே உண்மையை நீங்க சொல்லுங்க. சரியா? உங்க பேர் என்ன? சுந்தரம். பாட்டி உங்க பேர் என்ன? கமலா. என்ன ஊர் நீங்க? சேலம். ஏன் வந்துட்டீங்க திருவண்ணாமலைக்கு? யாரும் இல்ல வந்துட்டீங்க. இப்ப என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? வந்தோம், இங்கேயே சுத்திக்கிட்டே இருக்கிறோம், எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது.
அதனால இங்க உங்ககிட்ட ஒரு நாள் சொன்னேன், சேர்த்துறேன்னு சொன்னீங்க. திரும்ப நான் உங்க ஊருக்கு போயிட்டோம். நீங்க ஊருக்கு போயிட்டீங்க? ஆமா. மறுபடியும் வந்துக்கிறீங்க? மறுபடியும் வந்திருக்கிறோம். இப்போ உங்களை ஆசிரமத்துல எதனா சேர்த்தா உங்களை யாரும் வந்து கேட்க மாட்டாங்களா? ஆட்சேபனை இல்லையா? யாரும் கேட்க உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்களா? யாருமே இல்ல. சந்தோஷமா போறீங்களா? நீங்க தான் சொல்லணும். சரி, நான் உங்க நமது இல்லம்னு புதுக்கோட்டையில இருக்கு, அங்க அனுப்பி விடுறேன், பார்த்துப்பாங்க உங்களை. சரியா? சரி. ஓம் நமச்சிவாய. கிடைச்சதுங்க, கண்ணாடி கிடைச்சதா? சந்தோஷம். நமச்சிவாய். சந்தோஷம். பண்ண போறாங்க பாவங்க வந்து கஷ்டப்படுறது. மழை வருது, நைட்டானா மழை வருது. போலாமா? அவங்க இப்படியே விட்டாங்கன்னா மழை கிழ பாவம், அவங்க எங்க போறாங்க எங்க வராங்கன்னே தெரியல. நம்ம இருக்கும் போதே தான் ஹெல்ப் பண்ண முடியும். இந்த பையில எடுத்துனோடா, வாடா. மாமா ஒரு போலீஸ்கார் இருக்காரு, கேளு மாமா. நான் புது இடத்துல போனேன், எனக்கு இடம் தெரியாது, அதில் தான் முடிக்கிறது. இப்போ படுக்க படிக்க ஆயிட்டா பாத்துக்க மாட்டாங்க பாட்டி. கொஞ்சம் நடக்கிற வரைக்கும் பாத்துப்பாங்க. கொஞ்சம் படுக்க படிக்க ஆயிட்டா இன்னொரு ஆசிரமம் அப்படியே போயிட்டே இருக்கும். அங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும், ஏன்னா 2-3 ஆசிரமம் மாறுற மாதிரி இருக்கு. அங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்க ஒரே இடத்துல இதுவாக்கலாம். சரிங்க. எங்க இருந்து வரீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சேலமா? எப்படி வந்தீங்க? ஏன் வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? பசங்களாம் கிடையாது உங்களுக்கு? பாசம் தங்குவீங்களா? போயிட்டு தங்குவீங்களா? முழு விருப்பமா உங்களுக்கு? தங்கத்துக்கு விருப்பமா? ரோட்ல தெரிஞ்சுக்கிறாங்க சார், எதுவுமே இல்லாம ரோட்ல சாப்பாடுல. அதான் சரி, நம்ம இது முன்னாடி ஐயா அங்க ஒரு ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. பஸ் ஏறி போயிடுங்களா? பஸ் ஏறி போயிடுங்களா? பஸ் பேர் எல்லாம் கொடுக்குறேன், அங்க போய் இறங்கி அவங்க அட்ரஸ்க்கு அதுவும் காசு கொடுக்குறேன். காசு கொடுத்தனா நீங்க போயிட்டு ஆட்டோல அந்த அட்ரஸ் சொன்னீங்கன்னா அந்த ஆட்டோல இட்டுன்னு போய் விட்டுருவாங்க உங்களை. சரிங்களா? ஏன்னா தனியா அங்க இருந்து அனுப்புறதா இருந்தா அதுக்கு ஒரு 4 விட்டு அனுப்பணும். பஸ்ல நீங்க சேலத்துல எப்படி இருந்து பஸ்ல இறங்கினீங்களோ அதே மாதிரி போய் புதுக்கோட்டையில போய் இறங்கிடுங்க. அங்க இருந்து அறந்தாங்கில நமது இல்லம்னு உங்களை மாதிரி 100 முதியவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. 100 பேர் உங்களை மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க அனுப்புறேன். அங்க போயிட்டீங்களா? அங்க போயிடுறீங்களா? சரி, ரைட்டு. நீ ஏறி இங்க உட்காந்துல, அதான் நான் கேட்டேன். ஆட்டோ பிடிச்சி ஒரு வாட்டி போனீங்க, எங்க போனீங்க? ஆட்டோ பிடிச்சி இங்க ஆட்டோ பிடிச்சி போனாங்க சார் ஒரு வாட்டி. மறுபடியும் ஊருக்கு போய்க்கிறாங்க சார், மறுபடியும் துரத்திட்டு இருக்காங்க. மறுபடியும் நீங்க ஆசிரமத்துக்கே போயிடுங்க. சரி, அட்ரஸ் என்ன பண்ணுங்க? அட்ரஸ் எழுதி கொடுத்துருங்க. நாங்க ஒரு சீட்டு தரோம், அந்த சீட்டுல வந்து அழகா எழுதி கொடுக்குறோம். ஒயிட் பேப்பர்ல எழுதி. இல்ல இங்க யாருன்னா சாமியார் கூட அனுப்பலாம். பஸ் பேர் குத்து யாரும் சாமியார் இறம்பலாம் கூட போய் விட்டு வரட்டும். புதுக்கோட்டை வரைக்கும் போயிட்டு வரீங்களா? போக மாட்டேன், இங்கே ஏதோ உட்காந்து இருப்பேன். சாப்பாடு வாங்கிக்கோ. தாத்தா பாட்டி உங்க கூட யாருன்னா முடிஞ்சா ஆள் அனுப்பி விடுறேன் நானு. ஏன்னா தனியா போய் நீங்க இன்னொரு பஸ் ஏறி இன்னொரு பஸ் போய் போனோம். முடிஞ்சா நான் ஆள் அனுப்பி விடுறேன். இப்ப அதுக்கு தான் போறேன். இங்க யாருன்னா கிரிவல பாதையில செட் ஆகுறாங்களான்னு பார்த்து உங்க கூட நான் ஆள் அனுப்பி விடுறேன். பஸ் பேர் கொடுத்து அனுப்பி விடுறேன். ஏன்னா நீங்க ஒரு பஸ்ஸா இருந்தா பரவாயில்ல, நேரா போய் இறங்கணும். நீங்க புதுக்கோட்டை திருச்சி போயிட்டு திருச்சியில இருந்து புதுக்கோட்டை போய் அறந்தாங்கி போனோம். அட்ரஸ் நைட்டுமே விடுறேன்னு சொல்லிட்டு அதை காசு வாங்கி ரோட்ல விட்டு 500 ரூபா வாங்கி அப்படியே ரோட். எல்லாருமே தப்பு சொல்ல முடியாது, எது ஒன்னாலும் நடக்கும்ல. அதனால இருங்க, உங்களுக்கு நான் என்ன ஒரு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்றேன். இருங்க தம்பி, உன்னதான் தேடி வந்த உன்னுடைய உதவி தான் வேணும் எனக்கு.
இந்த தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப வயசானவங்க. சரிங்க. அவங்க சேலத்துல இருந்து அவங்க பிள்ளைங்க கிடையாது. அவங்க தாத்தா உனக்கு தங்கச்சியா? உங்க தங்கச்சி வீடா? வீடெல்லாம் புடிங்கினாங்களா? வீடெல்லாம் புடிங்கின்னு வயசாயிடுச்சுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. சரியா. ஒரு மாசத்துக்கு முன்னாடி இங்க வந்தாங்க. நான் ஆசிரமம் எதனா அனுப்பிட்டுமான்னு கேட்டா மறுபடியும் நாங்க வீட்டாண்டே போறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப மறுபடியும் துரத்தி அனுப்பிச்சிருக்காங்க. சரி, என்ன பண்ணலாம்? இவங்களை வந்து நான் புதுக்கோட்டையில நமது இல்லம்னு ஒரு முதியோர் இல்லம் இருக்கு. அந்த முதியோர் இல்லத்துல தான் நான் 2-3 பேர் சண்முக தாத்தா முதற்கொண்டு அங்கதான் சேர்த்திருக்கேன். அவங்க பாத்துப்பாங்க. இவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா கூட இவங்களை வந்து சாவர வரைக்கும் பாத்துப்பாங்க. நாங்க அமுச்சு விடுறோம். தனியா அமுச்சு விடுறது கஷ்டமாகுது. திருச்சி போயிட்டு பஸ் மறுபடியும் இறங்கி மறுபடியும் புதுக்கோட்டை போய் போனோம். கொஞ்சம் எனக்காக நான் உன் ஞாபகம் மட்டும் தான் வந்துச்சு. அதனால வண்டி திருப்பின்னு வந்தேன். நான் போயிட்டு அப்ப உட்கார் போலாம். திருச்சியில இறங்கினா அறந்தாங்கி பஸ் அங்கே இருக்கானா? அறந்தாங்கி புதுக்கோட்டையிலே உங்களுக்கு கொண்டு அவங்களை இட்டுமே நமது இல்ல முதியோர் இல்லத்துல உண்ணும். அவ்வளவுதான். ஒண்ணும் பிரச்சனை. நான் எனக்கு உன் ஞாபகம் மட்டும் தான் வந்துச்சு. அதனால திருப்பின்னு வந்தேன். நீ புதுக்கோட்டை தானா? சரி. அந்த தாத்தா பாட்டி கொஞ்சம் ரொம்ப முடியாம அவங்க போய் எங்க போய் இறங்குவாங்க, எங்க இது பண்ணுவாங்க. அதனால தான் போலாமா? அறந்தாங்கி பஸ் இருக்கானா? பரவாயில்ல. சிவசாமி கூட்டு அங்கே விட்டுருக்கீங்களா? அவரு அங்கதான் இருக்காரு. நல்லா இருக்காரு. நமச்சிவாய சாமி தர்மத்தை எடுத்து எல்லாருக்கும் தானம் பண்ணுவாரு. அதுதான் எனக்கு அவரு நான் தனியா தான் வச்சு ரூம் வச்சு பாத்துன்னு இருந்தேன். அவரு தனியா இந்த ரூம்ல அடியண்ணாமலையில பாத்துன்னு இருந்தேன் தனியா 6 மாசம். அவர்கிட்ட கூட கீழே விழுந்துடுறாரு. பாத்ரூம் போனா பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. அதனாலதான் இருக்க வயசாயினே போகுது. என்ன பண்ண முடியும்? ஆமா. அதுதான் எனக்கு தம்பி ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா தம்பி ஒரு 2 வாட்டி நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட அனுப்பிச்சுக்கிறேன். மற்ற கிரிவல பாதையில பாத்துருக்கேன். அவங்க ஒரு தம்பி கொஞ்சம் செய்வாப்புல. அதனால தான் அங்கிருந்து திருப்பி வரேன். எங்க இருந்து வரேன்? ஊருக்கு ஆதிபராசக்தி சக்தி கோயில்ல இருந்து வரேன். ஊருக்கு போறதாக 2-3 நாளா சொல்லியிருந்தாங்க. அது இப்படிதான் போகணும்னு. வருஷம் வரைக்கும் வீட்டுல தான் இருந்தீங்களா? ஆமா. என்ன வேலை செஞ்சு இருந்தீங்க? மில்லுக்கு போயிட்டு இருந்தீங்க. 15 வருஷமா மில்லு தான் போயிட்டு இருந்தேன். முடியாத பட்சத்துல இங்க எத்தனை நாள் ஆகுது இங்க வந்து இந்த ரோட்ல? இங்க வந்து ஒரு 10 நாள் இருக்கும். என்ன பண்ணீங்க 10 நாளா? 10 நாள் ஆஸ்பத்திரிக்கு ஒரு வாரம் இருந்தாரு. முந்தானே தான் வந்தோம். சரி. இந்த அம்மா வந்து அன்னைக்கு வந்து என்னை கேட்டாங்களே. நம்ம கேட்டதுதான் அங்க முன்னாடி உட்காருங்க ஒண்ணு போட்டு வருவாரு. அவரு சாமி சொல்லிட்டோமே. நீ சேலத்துக்காரர் தான். ஆமா சேலத்துக்காரர் சொன்னாங்க. நான் தான் அங்க உட்காருங்க ஒண்ணு போட்டு வருவாங்க. இல்ல அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டாங்களாம். அன்னைக்கு கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. ஒரு வாரமா இருந்தாங்க. நான் பார்த்துதான் இருந்தேன். நீங்க வந்து போராடி இருந்தாங்க. ஒரு காலில் பார்த்தா இல்லை காலம். அதான் ஒரு வாரமா ஹாஸ்பிட்டல் இருந்தாங்களா? எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்க? பெரிய ஹாஸ்பிட்டல்ல. போலாமா? போன் நம்பர் அவர்கிட்ட கொடுத்துரு. போன் நம்பர் வாங்கி இல்ல போன்ல உட்காந்து போலாம். சரி சாமி வரட்டுங்க சாமி. போயிட்டு வர நமச்சிவாய். சரிம்மா போலாமா? சரி சாமி வர சாமி. நமச்சிவாயம். எதனா பண்ணு. டீ வாங்கி கொடுப்போம்மா. டீ வாங்கி கொடுப்போம். டீ வாங்கி சாப்பிடுப்போம். போப்பா சாப்பாடு ஏன்னா ஒரு 2 பரோட்டா வாங்கி கொடுப்போம்மா. போ இந்தா 2 பரோட்டா வாங்கி கொடுப்போம். சாப்பாடுன்னு கேட்குறான். என்ன பண்ணுறது? இந்த காசு கொடு 10 ரூபா இப்போ வாங்கி கொடுத்துருவா. போ வாங்கி. தண்ணி இருக்குங்க. சின்ன பாட்டில் இருக்குதா? தண்ணி தான் ஒரு 4 பாட்டில் உங்கள் கையில் போட்டு. தாத்தா வாங்க 2 பேரும் வாங்க. விஜய் வா. கை கொடுங்க. ஒண்ணுக்கு ஏதாவது போகணுமா? இல்ல நீங்க தான் போனோமா? அது அவங்க பக்கத்துல போயிட்டு வந்துருங்க. பத்திரம் வா. நான் பிடிச்சி தூக்குறேன். வா என்ன பிடிச்சிக்கோ. வா ஏறு. அவருக்கு பொசிஷன்ல கிடையாது. காலை கீழே வச்சுங்க. இன்னொரு
அங்கதான் இருக்கேன். வாங்க வாங்க வாங்க. நடங்க பெரியமா நடங்க. அந்த புச்சுங்கிறனே வா. எப்படி பாட்டி இட்டும் போயிருப்ப நீ? எப்படி இட்டும் போயிருக்கும் பாட்டி நைட்ல போய் இறங்கியிருந்தா? கஷ்டம் தான். கால் தூக்கி வச்சு நடங்க. ஒன்றும் இல்லை விடுங்க. தூக்கி வச்சு நடங்க. தூக்கி வச்சு நடங்க. எடுங்க காலை எடுத்து வைங்க. எடுத்து வைங்க. நாங்கள் 2 பேரும் தான் பிடிச்சிக்கிறோம். எடுத்து வைங்க. வாங்க வாங்க. டேய் தாத்தா பத்திரம் அப்படி அப்படி இருங்க வரேங்க. கொஞ்சம் கிட்ட வாங்க. கொஞ்சம் கிட்ட வாங்க. தூக்கி எடுங்க. எடுத்து வைங்க காலை. கால் தைரியமா எடுத்து வைங்க. கீழே விழ மாட்டீங்க. நாங்கள் இருக்கிறோம். பிடிக்கணும். ஆமா எதை பிடிச்சாத அவருக்கு அதுக்கு மனசு நட நான் போயிடுங்க. வா நைனா. இது பிடிச்சிக்கிறீங்களா? வாங்க. இந்த கம்பி இருக்கு பாருங்க. இன்னொரு நடா எடுத்து வைங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. போங்க. ஐயா ஒன்று பண்ணுறேன். நான் தூக்குறேன். 2 காலை எடுத்து மேலே வச்சு. ஐயா இருங்க இருங்க. நான் உங்களை தூக்குறேன். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. ஐயா இருங்க இருங்க. பாட்டி எரிப்பாங்க. நீங்க தனியா விட்டு இருந்தா அவ்வளவுதான் முழுகுது. வச்சுட்டு போட்டோம். வச்சுட்டு போயிட்டோம். படிமா உள்ள 2 பை இருக்கு. ஒரு பை இருக்கு. வெளிய ஒரு பை வெளிய. பாட்டி பாட்டி பாத்ரூம் போறது. பாத்ரூம் இங்க இருக்கு. பாத்ரூம் போயிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி இங்க இருக்கு. வாங்க. பை வச்சுட்டு வாங்க. பை வச்சு போயிட்டு வாங்க. இந்த இடம் கரெக்டா வந்துருவீங்களா? இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துருவாங்க. இந்த இருக்கு பாருங்க. இந்த பக்கம் இருக்கு. இந்தாங்க காசு கொடுறா. காசு வச்சுக்கிறீங்களா பாத்ரூம் போறதுக்கு? காசு 5 ரூபா 10 ரூபா கொடுறா. இட்டும் போயிட்டு வா. இந்த போயிட்டு வா. விஜய் பத்திரமா கூட்டு போ விஜய். இதில் 600 700 800 900 1000 1100 1400 இதே போதும். இல்லை இல்லை இதே போதும். நம்ம சாப்பாடு எதனா வாங்கி கொடு. 1400. இதெல்லாம் 10 ரூபா காயினு. இதில் ஒரு 300 ரூபா 280 ரூபா இருக்கும். சரி 1400 1400 1700 ரூபாய்க்கு இது. சரி அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து திருப்தியாயிட்டும் போ. சரி சொல்றது புரியுதா? பத்திரமா பத்திரமா எதனால மெசேஜ் பண்ணுறேன். நீ மெசேஜ் பண்ணு. நானும் கிளம்புறேன். பாட்டி அவன் பாத்ரூம் போயிட்டு வந்தோடனே இட்டுன்னு போவான். போயிட்டு வரேன் தாத்தா. போயிட்டு வரேன். வாப்பா 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 பஸ் வந்துச்சு. வாப்பா பஸ் எடுத்துட்டாங்க. போ 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 போ. போயிட்டு வா விஜய். விஜய் எனக்கு போயிட்டு கால் பண்ணுப்பா. கால்ண்ணா பாட்டிமா சேர்த்துட்டு கால் பண்ணுங்கண்ணா. வரேன். பாய் பாய். ஓம் நம சிவாய். பாய் பாய். போலாம் போலாம். திருவண்ணாமலையிலிருந்து ஒன் டே ஃபுட் வினோத்குமார் சார் அவர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கேட்டுக்கிட்டாங்க. ரொம்ப முடியாத 80லேருந்து 85 வயது மதிக்கத்தக்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் ஆதரவு இல்லாமல் இருக்கிறாங்க. நான் இன்றைக்கி சாப்பாடு கொடுத்தேன். அவங்களுடைய பரிதாப நிலையை கண்டு நான் நமுதலத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். தயவு செய்து அவங்களை நல்லபடியாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்க. அவங்க நல்லபடியாக வந்துட்டாங்க. வினோத்குமார் சார் ரொம்ப நன்றிங்க சார். அம்மா உட்காருங்க உட்காருங்க. ஓம் நமச்சிவாய நாமளையாருக்கு ஒன் டே ஃபுட் வினோத்குமார் ஐயா. நீங்கள் இவங்க 2 பேரையும் பத்திரமா கொண்டு போய் அந்த இல்லத்தில் சேர்க்க சொன்னீங்க. பத்திரமா கொண்டு வந்து ராத்திரி 2 மணி அளவில் கொண்டு வந்து பத்திரமா சேர்த்துட்டேன். இல்லை யாருமே ஆதரவு இல்லைங்க. மணி 2 மணி இருக்கும். இங்கே அனாதை இல்லத்தில் வந்தோம். ஆரோக்கிய கொடுத்தாங்க. ஐயா நான் கேட்குறது என்னன்னா, உங்களுக்கு பிள்ளைங்க பிள்ளைங்க யாருமே இல்லைண்ணா. நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி. ஆமாம். உங்களுக்கு சொந்த ஊர் சேலம். பிளாட்ஃபார்மில் படுத்துங்க. சோறு கொடுத்தாங்க. இங்கே வர்றதுக்கு எப்படி யோசனை வந்துச்சு? சாப்பாடு கொடுக்குறவரு சாப்பாடு கொடுக்குறது தான் நான் உதவியில் சேர்ந்தீங்களான்னு கேட்டாங்க. சேர்ந்துறவங்க. ஆமாம். நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி. ஆமாம். பிள்ளைங்க இல்லை. இல்லை
இறுதி காலம் வரைக்கும் இங்கே இருக்கிறீங்க. இங்கே இருக்கணும். சரி, உங்களை தேடி யாரும் சொந்த பந்தம் வருவாங்களா? யாரும் வர மாட்டாங்க. இன்னும் சார் நல்லபடியாக நீங்கள் அனுப்பி வச்சுங்க. நல்லபடியாக வந்து சேர்ந்துக்கிட்டோம். ஓம் நல்லபடியாக இருக்கிறோம். காசு ஆறு வரைக்கும் இங்கே இருக்கிறோம். ஓம் நமச்சிவாயம். வணக்கம். புதிய நமதிகில்ல அறக்கட்டளையிலிருந்து தலைமை சேவகர் சந்திரசேகரன் பேசுகிறேன். இன்றைய தேதி 5/6/2024 இரவு 2 மணி. திருவண்ணாமலையிலிருந்து சாமி அவர்களிருந்து இவங்க 2 பேரும் திருவண்ணாமலையில் ஆதரவு இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் அருகாமையில் படுத்து வந்துருக்குறாங்க, யாசகம் பெற்று வந்திருக்கிறாங்க. அங்கே ஒன் டே ஃபுட்டு கொடுக்குற வினோத்குமார் சார் இவங்க 80-85 வயது மதிக்கத்தக்க இவங்க இப்படி ரோட்டோரமாக படுத்திருக்காங்கன்னு இவங்களுக்கு இறக்கப்பட்டு விசாரிக்கும் போது எங்களுக்கு பிள்ளைங்கள் இல்லை, யாருமே இல்லை, ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள காவல்துறையிலையும் வினோத்குமார் சார்கிட்டையும் இவங்க கேட்டிருக்கிறாங்க. உடனே அங்கே உள்ள திருவண்ணாமலை காவல்துறை அதிகாரி அவர்களும் வினோத்குமார் சார் ஒன் டே ஃபுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிற வழங்கிக்கிட்டு இருக்கிற நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கிற வினோத்குமார் சார் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி இவங்க 2 பேரையும் நான் அனுப்பி வைக்கிறேன், தயவுசெய்து அவங்களோட இறுதி காலம் வரைக்கும் நமதுல அறக்கட்டளை தான் பராமரிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. வினோத்குமார் சாரும் திருவண்ணாமலையில் இருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களும் கேட்டுக்கினங்க. இனி நமதுல அறக்கட்டளை தான் இந்த அப்பா அம்மா இருவரும் இருப்பாங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்குற யாரும் இவங்களை பற்றிய முழு விவரம் தெரிஞ்சால் நமதுல அறக்கட்டளை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சிவாய நமக, சிவாய நமக, சிவாய நமக, சிவாய நமகம். சிவாய நமக, சிவாய